ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஸ்டம்பிள் கைஸ். ஸ்டம்பிள் கைஸ் தான் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் ஃபேமஸானது. ஏன்னா ஃபால் கைஸ் தெரியும்ல, அதுவும் அதே மாதிரி தான். இந்த ராக்கெட் லீக் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இது ஃபால் கைஸ்ன்ட்டு. ஃபால் கைஸ்ன்னா ஃபால் கைஸ் மாதிரி தான் இதுவும், செஸ்ஸில் காப்பி மாதிரி. ஃபால் கைஸ் என்ன ஃபால் கைஸில் 3 ரவுண்ட் இருக்கும். அந்த 3 ரவுண்டில் ஜெயிச்சு நம்ம கடைசி வின்னர் ஆகணும். அதுதான் இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சு, செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சு, தேர்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் அந்த 3 ரவுண்டில் நம்ம தான் வின்னர். இப்போ நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் கிடச்சிருக்கு. நம்ம கருப்பு கோழி. நம்ம எப்படி இருக்கோன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சுப்போம். இவங்க கற்றுக்குட்டிங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் நிறைய தடவை வின் பண்ணியிருக்கேன். இப்போ பிரச்சனை கிடையாது. சரி வாங்க போகும்போது இது ஐஸ் கட்டினால கொஞ்சம் ஐயோ வலிக்கிற கீழே வந்துட்டேன். இதே எனக்கு வேலையாக இருக்குது. ஐயோ, அதுக்குள்ளே எல்லாம் முதல்ல தான் 16 பேர் தான். முதல்ல தான் 16 பேர் தான் 16 பேர் தான் குவாலிஃபை ஆகாங்க. அது கூட 8 பேர். அதுக்கடுத்து கடைசியில் ஒருத்தன் தான். எப்படியோ போயாச்சு. நம்மளோட இன்னும் இங்கே நின்றுருக்காங்க பாருங்க. நம்மள மாதிரி ப்ரௌன் கோழி இருக்குது பாருங்க அங்கே. வாங்க ப்ரௌன் கோழிஸ் ஃபாலோ பண்ணுவோம். ப்ரௌன் கோழி நம்மளுக்கு சரி வாங்க டக்கு டக்குன்னு போகணும். இது கொஞ்சம் வழுக்குனாலும் நம்ம டக்கு டக்குன்னு போயிடணும். ஸ்வைன்னு போயிடனா வாங்க. இப்போ நம்ம ட்ராம்பிளினில் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான். கொஞ்சம் நான் இப்போ யூஸ் பண்ணல. அது ஒரு இது மாதிரி நம்மளுக்கு அட்வான்டேஜ் மாதிரி கொஞ்சம் நின்றுட்டு போவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ, அதுக்குள்ளே 2 பேர் வந்துட்டாங்க. ப்ரௌன் கோழி வந்துருச்சு. நம்ம அதுக்குள்ளே குவாலிஃபை ஆகிட்டோம். ஐயோ பாவத்தை, ஒருத்தன் மேலேருந்து கரெக்டாக உள்ளே வந்துருப்பான். நான் தோற்றுட்டாங்க. நம்ம கடைசியில் டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். ஜாலியாக டான்ஸ் ஆடிடும். 12 ரிமைனிங் போல்ட் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. கடைசியில் முடிஞ்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு மேப் கிடைக்கும். அந்த மேப்பில் விளையாடுவோம். நல்ல மேப் கிடச்சிச்சு நல்லாயிருக்கும். இது புதுசாக வந்தது. இப்போ தான் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டே நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. நல்ல ரவுண்ட் கிடச்சிருச்சு. தண்ணிக்குள்ளே போய் மாட்டக்கூடாது போல். அப்படியே போயாச்சு. நம்மளுக்கு முன்னாடியே 6 பேர் போகிறாங்க. நம்ம கன்ஃபார்ம் இந்த ரவுண்டில் குவாலிஃபை ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். பனானாவை போடுறோம். நம்மளுக்கு பின்னாடி இறங்கினா கன்ஃபார்ம் அதுலேருந்து வலிச்சு விழுந்துருவாங்க. சரி வாங்க பார்ப்போம். எனக்கு முன்னாடியே 6 பேர் போகிறாங்க. இதில் எங்கே நான் ஜெயிக்க? சரி போவோம். போயிட்டே இருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று ஸ்லைடு இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான். கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாக போகும். அது கொஞ்சம் சிறுசாகவே போயிடணும்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இது கொஞ்சம் இதாகும். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் இன்னும் குவாலிஃபை ஆக போல். திரும்ப பார்ப்போம். நம்மளை ஒருத்தன் முந்திட்டோம். அவனும் நம்ம பதில் தான் போகிறான். நம்ம கீழே லாவால் வந்துட்டோம். சரி, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். அவன் தண்ணிக்குள்ளே குடிச்சிட்டான் கரெக்டாக. திருப்பி நம்ம கீழே வந்துட்டான். சரி அவன் திருப்பியும் போவோம். நம்மளும் தண்ணிக்குள்ளே குடிச்சிடலாம். இதுக்கு திருப்பி கீழே வந்துக்கிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி தண்ணியில் குடிச்சான். அவன் இப்போ தான் போயிட்டுருக்கான். நமக்கு முன்னாடி போயிட்டான். இன்னும் ஒருத்தவங்களும் குவாலிஃபை ஆகலை. நான் சொன்ன மாதிரி எவனுமே குவாலிஃபை ஆக முடியல. ஏன்னா இப்போ கொஞ்சம் பெருசாக்குனால. இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கேம் யார் தான் விளையாண்டுக்கேன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி நாங்கள் போவோம். முள் குத்துற மாதிரி இருக்குது. ஒருத்தன் முந்தியாச்சு. திருப்பியும் போயாச்சு. இது என்ன மண்டையில் குத்துற மாதிரி இருக்குது. ட்ராம்பிளினில் குச்சாச்சு. இதான் அவ்வளோதான். ஆமாம், குவாலிஃபை ஆகிட்டோம். 3வது ஆளாக நம்ம குவாலிஃபை ஆகிருக்கோம். ஒருத்தன் நடந்து வந்துட்டுருக்கான். ஆத்தாங்க, அவனை முந்திட்டான் ஒருத்தன். இப்போ 5 கரெக்டாக இருக்காங்க. இவங்க குவாலிஃபை ஆனாலே போதும்னு நினைக்கிறேன். இல்லை, வாய்ப்பு இல்லை. இவங்க கடைசியில் இருக்காங்க. அதனால் வாய்ப்பே இல்லை. கிரவுண்டு கிட்டுன்ட்டு ஒருத்தன். சரி, நம்ம திருப்பி லெகோ வச்சு டான்ஸ். எல்லாருமே ஒரே அடியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். நம்ம மட்டும் லெகோ வச்சு டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். சரி வாங்க பார்ப்போம். இன்னும் 3வது ரவுண்ட். இதில் குவாலிஃபை ஆகிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம தான் வின்னர். எனக்கு அந்த இந்த மேப் இந்த ஸ்டம்பிள் கைஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பிளாக் டஸ்ட் கிளாசிக்கும் அப்புறம் அணி காம்போவும். ஏன்னா அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒன்று எப்படி இருக்குன்னா வெளியே போயிட்டேன்.
இப்போ ஒன்று எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை பார்ப்போம். ஜஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று இருக்கும். அது வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரூட்டை நம்மக்கிட்ட நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றுருப்போம். அது வந்து பிளிங்க் ஆனோடனே நம்ம குதித்து வேறு எதுக்கு போயிட்டோம், வேறு எதுக்கு போயிடணும். இதுவே நம்ம வந்து குதிக்காமல் வேறு எதுக்கு போகாமல் இருந்தோம்னா அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் தப்பிச்சேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சேன். இன்னும் 3 பேர் தான் அவுட் ஆயிருக்காங்க. இன்னும் 4 பேர் இருக்கோமா? ஆமாம், 4 பேர். ஒருத்தன் எப்படியா இருந்தாலும் அவுட் ஆயிடுவான். ஒருத்தன் அவுட் ஆயிடுவான். இவங்க 2 பேர் தான், நம்ம 2 பேர் தான். இல்லை, 3ஆவது ஒருத்தன் இருக்கான். இது எப்படி போகிறதுன்னு தெரில. எல்லாம் கீழே வந்துட்டோம். கட்ட கடைசியில் நான் தான். அவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க. நான் தான் கடைசி விழுந்தேன். இப்போ யார் வின்னுன்னு தெரில. அப்போது நான் தான் வின் ஆகியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி